நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் லாகார்டு, ஸ்டெல்லா மேரி, தெரேஸ் மேரி, பிரான்சிஸ், பொக்கிஷம்மாள், அந்தோனி சில்வேரா இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். ஜோர்தின் அர்ச்சனா 38வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற வல்நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதலை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். குருவோடு சேர்ந்து நாம் ஆலயத்தில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். குருவோடு சேர்ந்து நாம் ஆலயத்தில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம், இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறை மக்கள் என நாம் வாழ்ந்திடுவோம். அவர் அன்பின் குரலை நாம் கேட்டிடுவோம். இறையரசை பரப்பிடுவோம், இறையரசை பரப்பிடுவோம். தந்தை, மகன், ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 3-9 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று ஆபிரகாம் என்றார் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன். மிக பெரும் அளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாயிருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 இறைவசனங்கள் 4-9 முடிய. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும்
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடனும் தாம் தேர்ந்து கொண்ட உடன்படிக்கையை ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவரோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தையை நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேர் உவகை கொண்டார். அதனை கேட்ட பொழுது பெரும் மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வருடம் கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயோ என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் ஏறிய கற்களை எடுத்தார்கள்.
ஆனால் இயேசு மாறாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறிவிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பாஸ்கா நெருங்கி வருகின்ற வேளையில் அவருடைய பாடுகள் நெருங்கி வருகின்றன. அப்பொழுது யூதர்களுக்கும் இயேசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதை பார்க்கின்றோம். யூதர்கள் இயேசுவை சாதாரண மனிதன் என்ற கண்ணோட்டத்திலே அவரோடு முறையாடுவார்கள். இயேசு யூதர்களோடு பேசுகின்ற போது தான் கடவுள் என்ற முறையில் அவர் பேசுவார். அவர் தன்னை கடவுள் என்று வைத்து பேசுவார், யூதர்கள் அவரை மனிதன் என்று வைத்து பேசுவார்கள். இந்த எதிர்மாறான கண்ணோட்டத்தினால் பல கருத்துகள் சிதறும். யூதர்கள் இறுதியாக இந்த கருத்துக்களை வைத்து கொண்டு அவரை குற்றவாளியாக்கி சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். ஆகவே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் தவறு இருக்கின்றது. ஆண்டவர் தன்னை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் சொல்லுவார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்பார். காரணம், கடவுள். ஆபிரகாமை படைத்தவர் அவரே தான். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர் கடவுள். ஆகவே இறைவனுடைய உடன்படிக்கையை கடைபிடித்து வருகின்ற ஆபிரகாம் என்றென்றும் இருப்பது போன்று நானும் இருக்கின்றேன். அடுத்த ஆண்டவர் மற்றொரு வசனத்தை சொல்லுகிறார். இதே போன்று யாரெல்லாம் கட்டளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களும் வாழ்வார்கள். இந்த வார்த்தைகள் அவளுக்கு புரியாது. வாழ்வார்கள், சாக மாட்டார்கள், வாழ்வு என்றென்றைக்கும் இருக்கும். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். தன்னுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. தன்னை சார்ந்த அத்தனை பேரும் சாக மாட்டார்கள், மரணத்திற்கு பின் உயிர் தெழுவார்கள் என்ற இந்த கருத்து. யாராக இருந்தாலும் ஆண்டவர் மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போன்று இறைவனோடு உயிர் தெழுகின்ற அந்த பாக்கியம் எல்லாருக்கும் உண்டு. ஏனென்றால் கிறிஸ்து என்ற முறையில் நாம் எல்லோரும் நிரந்தரமாக வாழ்கின்றவர்கள். மனிதத்தன்மையை கடந்து புனிதத்தன்மை அடைந்து நிரந்தரமாக வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை. ஆனால் யூதர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் துணிந்து தன்னை கடவுள் என்றும் கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றார். தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றார். இதனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் யூதர்கள் இயேசுவின் மீது தவறான கருத்து வைத்து அவரை பல விதத்திலே துன்புறுத்துவார்கள். நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே, காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றே, கருணை பொழிந்து என்னை ஏற்பாய். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. திறந்த மனதுடன் பரந்த அன்போடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே, திறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே, நிறைந்த மகிழ்ச்சியை கண்டே, அது மன்னிப்பில் எழ கண்டே, சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன்,
சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன். இறந்தேன் எனக்குள் தன்னலம் அழித்து அதனை கொண்டு வந்தேன், அதனை கொண்டு வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கு உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். அதிகாரம் செலுத்தோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் கேறு பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக ஓடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரடி இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பார், நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பார், நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அழைக்கும் தாழ்வொன்று இல்லை என்றுணர்ந்தே உன்
வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கண்ணீடும், பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் மது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் மக்களுக்கு இறங்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமானதை நாளும் நீர் விரும்பாததை நாங்கள் நாள்தோறும் வெறுத்துவிட்டு உமது கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேரார்வத்தால் நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித குழந்தை இயேசு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனும் தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து, நன்றி பாடல் நான் பாடுவேன். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய், கண்ணாக காத்தாழ்கின்றாய். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய், கண்ணாக காத்தாழ்கின்றாய். நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன், நாளெல்லாம் பாடி புகழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனும் தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து, நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனும் தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து, நன்றி பாடல் நான் பாடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.